வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இந்த பிபிஎல் லீக்ல கடைசி லீக் மேட்சான சிட்னி தண்டருக்கும் மெல்போர்ன் ரெனகட்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போதும். 40வது பிபிஎல் மேட்ச். ஸோ நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு யூசர் எல்லாருக்குமே நிறைய ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெருசா வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணி டீம் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு டீமே பாத்தீங்க அப்படின்னா கடைசி இடம் கடைசிக்கு முந்தின இடம் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து இதுல பெஸ்ட் பிளேயர் தேடி சர்ச் பண்ணி டீம் போடுறது, கிரவுண்ட் அனலைஸ் பண்ணி ரொம்பலாம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஒரே ஒரு பிபிஎல் மேட்ச் மட்டும் தான் அந்த பிச்சில் நடந்திருக்கு. சிட்னி தண்டருக்கும் பெர்த்துக்கும், அதுலயும் பெர்த் தான் வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 2 விக்கெட், ஸ்பின்னர் 6 விக்கெட்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் அணில இருக்கு. ஒரு மேட்ச் நடந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் டே, ஸ்கோர் வந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா இப்போ டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் மேட்ச். தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இடம் இருக்காங்க. மெல்போர்ன் ரெனகட்ஸ் வந்து அதுக்கு முந்தின இடத்துல 7வது இடம் 8வது இடம் இருக்காங்க. நீங்க வந்து எல்லா மேட்சுமே நம்ம பார்த்தாச்சு எப்படி எப்படி பிளேயர்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு. ஸோ இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேனியல் சாம்ஸ், ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஹேல்ஸ் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா விக்கெட் எடுக்காரு. ஷாங்கா எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருக்காரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சா 4 ஓவர் எல்லா மேட்சுமே பாருங்க கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வார்னர், என்னதான் இருந்தாலும் வார்னர் வந்து ஒரு 4வது இம்பார்ட்டன்ட்ல இருப்பாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 37, அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து 13 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 5வது ஆப்ஷன்ல பேண்ட்ராஃப் வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கில்கிஸ் வந்து இறக்குனாங்க அப்படின்னா 6வது ஆப்ஷன் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா கிரீனே வந்து பாத்தீங்கன்னா 6வது ஆப்ஷன் வைங்க. ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க வந்து கில்கிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர மற்றபடி தேவையில்லை. மெகாண்ட்ரூ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தா விக்கெட் எடுக்க மாட்டாரு, நம்ம எடுக்கலன்னா விக்கெட் எடுப்பார், அப்படிப்பட்ட பிளேயரா தான் இருக்காரு. ஸோ தொடர்ந்து 3 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் இல்லாம போனாரு. பட் ஒரு நல்ல பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் நமக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 பிளேயர் சொன்ன பிளேயர்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். ரொம்ப அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஆடுவாங்கன்னு தெரியும் நமக்கு. அண்ட் ரெனகட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி டீம் இறக்க போறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட் இருக்கு இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஹார்வே, ஜோர்டான் காக்ஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெஷர், ஸோ ஃப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர். நீங்க லாஸ்ட் மேட்ச் எல்லாமே பாருங்க 52, 26, 14, 70 இந்த சீசன்ல அவர் தான் கொஞ்சம் ஆடினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்வர்ட்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு ஆடுவாரு. ஸோ 2 பேர் நேம் தப்பா மென்ஷன் பண்ணிருக்கு. அடுத்து ஜோன்தான் வெல்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து சுதர்லாந்து, அகில் கோசேன் லாஸ்ட் மேட்ச் புதுசா இறக்குனாங்க. ஸோ ரொம்ப ஸ்குவாட் ஈடு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. அடுத்து ரிச்சர்ட்சன், சாம்பா, ரோஜர், இந்த 4-5 பவுலிங் ஆப்ஷன் தான் அப்படியே இருக்கிறாங்க டீம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ சாம்பா, ரோஜர், ரிச்சர்ட்சன், அகில் கோசேன், சுதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் சுதர்லாண்டுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அகில் கோசேனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. ரிச்சர்ட்சனுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி சிட்னி தண்டர்ல இருந்து பேண்ட்ராஃப், வார்னர், ஹேல்ஸ், சாம்ஸ், கிரீனு, ஷாங்கா, மெகாண்ட்ரோ 7 பேர் வந்து நம்ம வந்து சிட்னி தண்டர்ல தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்து ஃப்ரெஷர், சுதர்லாந்து, ரிச்சர்ட்சன், சாம்பா. ஒருவேளை உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மெகாண்ட்ரோ இடத்துல உள்ள யாராச்சும் ஒரு ஆள் நீங்க வந்து ஹார்வியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ரெனகட்ஸ்ல யாரை இறக்க போறாங்கன்னு பெருசா தெரியல. அந்த ஐடியால இருந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்ல இந்த மேட்ச் வந்து வார்னர், சாம்ஸ், ஃப்ரெஷர் இந்த 3 பேருமே பெஸ்டா இருப்பாங்க. குறிப்பா ரிஸ்கா போடணும்னு நினைக்கிறவங்க வந்து வார்னர் கேப்டன் இல்ல வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சாம்ஸை சூஸ் பண்ணுங்க. இன்னும் ரிஸ்கா போறவங்க வந்து ஷாங்கா, பேண்ட்ராஃப், சுதர்லாண்டை வந்து ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இதுல வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்பவும் இது இல்லை. 2 டீமே பாத்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான டீம். இவங்களாம்
ஒரு சிட்னி தண்டர் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ரெனகட்ஸ் வந்து 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இதுல போயிட்டு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டீம்ஸ் வந்து கண்டிப்பா சேனல்ல கொடுத்துருவேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.